ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 987வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. குறிப்பாக சாம்சங்கோட ஜி சீரியஸ் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்ஃபினிக்ஸோட GT10 Pro ப்ரைஸ், ஆஃபர் டீட்டெயில்ஸ், எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. அது மாதிரி அமேசானில் அடுத்து ஒரு ஆஃபர் ரன் பண்ண போகிறாங்களாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் இன்ஃபினிக்ஸ்லேருந்துங்க. இன்ஃபினிக்ஸ்லேருந்து GT10 Pro அப்படின்ற ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். மொபைல் பேர் தெரியாது, அப்படியே நத்திங் மாதிரி பின்னாடி பேக் டிசைனோட ஒரு மொபைல் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுதான் GT10 Pro. இப்போ இந்த மொபைலோட அஃபிஷியல் ப்ரீ ஆர்டர் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆகஸ்ட் 3 இந்த மொபைலை ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீ ஆர்டர் பண்ணால் எப்போவுமே இருக்கிற மாதிரியான ஒரு சில ஆஃபர்ஸும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேமிங் மொபைலாக கொண்டு வரதுனால இதில் வந்து கேமிங் ட்ரிகர்ஸ், ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ், அது போக ஒரு கார்பன் பாக்ஸும் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர பேங்க் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த பேங்க்லனாலும் 2000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 மாதம் வரைக்கும் நோ காஸ்ட் EMI இருக்கும் ப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 20,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வரலாம் அப்படின்ற மாதிரி லீக் சுற்றிட்டு இருக்கு. ஒரு வேளை இந்த மொபைல் 20,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வந்ததுன்னா லீக்ஸில் பார்க்குற பெக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே இன்ஃபினிக்ஸ் அந்த மாதிரி தான் ப்ரைஸிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து யூடியூப். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து யூடியூபை ஆட் இல்லாமல் பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் யூடியூப் ஒரு பெரிய ஆப் வைக்க போகிறாங்க. ஆமாம், ஒரு சில ஆட் பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணி யூடியூபோட ஆட்ஸை பிளாக் பண்ண முடியுது. இப்போ நிறைய பேர் அதை ஷார்ட்ஸாகவும் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஆட் பிளாக்கர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும், வீடியோஸ் பார்க்க முடியாத மாதிரி அப்படின்னு யூடியூப்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு 3 ஸ்ட்ரைக் வர பட்சத்தில் நீங்கள் யூஸே பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை தான் செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். சீக்கிரமாக அதை கொண்டு வந்துருவாங்க. ஒரு வேளை ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணி ஆட்ஸை நிறுத்ததுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே அதை நிறுத்திக்கோங்க, இல்லைனா யூடியூப் நிறுத்திடுவாங்க. அடுத்து சாம்சங்கோட சாம்சங் F34 இந்தியாவில் ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்கனவே ஃப்ளிப்கார்ட்டில் போஸ்டர் போட்டிருந்தாங்க, லான்ச் சூன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த மொபைல் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாம்சங்கோட M34 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான ஒரு மொபைல் தான். சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணால் எதிர்பார்க்கலாம். இதுலேயும் ஒரு 50 MP OIS கேமரா இருக்கலாம், 120 Hz AMOLED டிஸ்பிளே இருக்கலாம், 6000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு 25 வாட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மொபைலாக இந்த மொபைல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். F சீரியஸ் எப்பவுமே நல்லா இருந்திருக்கு, ப்ரைஸுமே ரீசனபிளாக இருந்திருக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வருவாங்க. பார்ப்போம், இந்த மொபைல் சீக்கிரமாக லான்ச் ஆக போகுதாம். அடுத்து சாம்சங் இன்னைக்கு அவங்களோட ஜி சீரியஸ் ஃபோன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது அவங்களோட ஃப்ளாக்ஷிப் லைன் ஆப் சீரியஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து சாம்சங்கோட கேலக்ஸி டேப் S9, S9 Plus, S9 Ultra அப்படின்ற 3 டேப் லான்ச் ஆயிருக்கு. ஸோ மூணுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேப் தாங்க. மூணுமே 3 விதமான சைஸ் டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. மூணுமே வந்து கேமரா சென்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுது. ஆனால் மாறாது என்னென்னா ப்ராசர் தான். 3 டேப்லையுமே ஸ்னாப்ட்ராகனோட Gen 2 ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது விலையுமே ரொம்ப பெருசாக போகுது. இவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக அப்படின்னு தோணிடுச்சு. ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக விலையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடலுக்கு என்ன விலை அப்படின்னு. குறிப்பாக இது US தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலைங்க. அடுத்து சாம்சங்கோட கேலக்ஸி Z Flip 5 இதையும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ Z Flip அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு ஃபோன் தான். ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எதிர்பார்த்து எதுவுமே மாறலைங்க. இதில் இந்த டைம் 6.7 இன்ச்சஸ்க்கான 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பெரிய 3.4 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்குறது தான் இந்த சின்ன சின்ன விஷயம். ஆனால் நான் எதிர்பார்த்ததுன்னா பேட்டரி இந்த டைமாவது இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த டைமும் பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணல. 3700 mAh பேட்டரி, அதே 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. இதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த மொபைல் 82,000 ரூபா அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முந்தின ஜென்ரேஷனே 8 பேர்லாம் பெருசாக சொல்கிற அளவுக்கான எதிர்பார்த்த அளவுக்கான அப்கிரேட் இந்த 80,000 ரூபா கொடுக்கறதுக்கான அப்டேட் எதுவுமே இல்லை இந்த மொபைலில். அடுத்து சாம்சங்கோட சாம்சங் கேலக்ஸி Z Fold 5 இந்த மொபைலுமே லான்ச் ஆயிடுச்சு. அதாவது அவங்களோட ஃபோல்டபுள் ஃபோன். இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.6 இன்ச்சஸ் டிஸ்பிளேயோட வருது. அதே மாதிரி வெளியே உங்களுக்கு வந்து 6.2 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசர் தான். இதுலேயுமே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 4400 mAh பேட்டரியோட வருதுங்க. இதனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி எனக்கு வந்து தெளிவாக தெரியல, தெரியாமல் எதுவும் பேச முடியாது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. அடுத்து நாய்ஸ்லேருந்து நாய்ஸ் லூனார் ரிங் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்கை லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஏற்கனவே சாம்சங்லேருந்து வருதுன்னு சொன்னா, போட்லேருந்து வருதுன்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்க போகுதுன்னா ஒரு சைனா கம்பெனி இதை உருவாக்க போகுது. இதை வந்து போட்டும் நாய்ஸும் வாங்கி நம்மகிட்ட வந்து தலையில் கட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வரிசையாக அனௌன்ஸ் பண்ணுறதை பார்த்தா அப்படி
தான் தெரியுது. நாய்ஸ் லூனா ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு படி மேலே போய் நாங்கள் ப்ரீ புக்கிங் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ புக்கிங்னா ப்ராடக்ட் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்போதைக்கு அதை பற்றின எதுவுமே சொல்லலைங்க. நீங்கள் வந்து 2000 ரூபா கொடுத்து புக் பண்ணிங்கன்னா அந்த லூனா கார்டு பாஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பாஸை நீங்கள் வச்சிருக்கும் போது உங்களோட ப்ராடக்ட்லேருந்து ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வேற ஒரு சில டிஸ்கவுண்ட், டேமேஜ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாய்ஸ் i1 ஸ்மார்ட்வேர் அப்படின்ற ப்ராடக்ட்டை வாங்கும்போது ஒரு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, gonoise.comல. வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது பெட்டராக இருக்கும். விலை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க, பார்ப்போம். அடுத்து சோனிலேருந்து சோனி PlayStation 5 இப்போ ஆஃபரில் வருதுங்க. நம்மளோட டெலகிராமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சோனி PlayStation 5 டிஸ்க் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7500 ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் வருது. டேரெக்டாக கட் பண்ணலங்க. உள்ளே போனீங்கன்னா ஒரு அளவு ப்ரைஸ் 47,500 ரூபாய் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுலேருந்து HDFCயோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இப்படி ஆகும்போது உங்களால் 7500 ரூபாய் ப்ரைஸ் கம்மியாக இந்த சோனி PlayStation 5 வாங்கிக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணுறதுக்கான. இங்கே வந்து Amazon, Flipkart போல நிறைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே ப்ரைஸ் கட்டோட அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் நம்மளோட வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அப்கமிங் ஆஃபர்ஸ் வீடியோஸில் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவலை அமேசான் 8 வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 8 வந்திருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கலாம், லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மற்ற அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ஆஃபர் வரும், அடுத்தடுத்து என்ன ஆஃபர் வரும் அப்படின்ற டீட்டெயில். சரி, இதில் என்ன ஆஃபர் இருக்கும் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆஃபர் வந்து 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிரைம் மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து ₹1 ப்ரீ புக்கிங் சேலை இப்போவே டெஸ்டிங்காக இட்டு வராங்க. எப்பவுமே கிரேட் இந்தியன் சேலில் தான் இட்டு வருவாங்க. ஆனால் எல்லா டைமே முன்னாடி ஒரு ஆஃபரில் வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி முன்னாடி ரன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த டைம் ப்ரீ புக்கிங் ஆஃபர் இருக்குது ₹1. கண்டிப்பாக அதனோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் வந்துடுங்க. இது தவிர மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், ஃபேஷன் ஆக்சசரிஸ், க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டீட்டெயில் கிடைக்கும் போது வீடியோவோ அல்லது நம்மளோட டெலகிராம் சேனலே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அவ்வளோதாங்க இன்றைக்கான அப்டேட் பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த அப்டேட்டை பார்க்க உள்ளே வந்தீங்க, நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடச்சிதா அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் உங்களுக்கு தேவையான டீட்டெயிலாக கரெக்டாக தரேனா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.